ரெட்ரோ கிளாசிக்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் யூடியூப்லயே இருக்குது, பிளாக் நாசஸ். படத்துடைய கதை என்னன்னா, ஒரு குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் ஹிமாலயா போறாங்க. அங்க இருக்கக்கூடிய லோக்கல்ஸுக்கு எஜுகேஷன், ஹாஸ்பிட்டல் இதெல்லாம் சேவை செய்யறதுக்காக போறாங்க. அங்க இருக்கக்கூடிய ராஜா பார்த்தீங்கன்னா மலை மேல இருக்கக்கூடிய ஒரு கோட்டையை கொடுத்து தங்க வைக்கிறாரு. உங்களுக்கு என்ன தேவையா இருந்தாலும் பிரிட்டிஷ் ஏஜென்ட்டான டீன் கிட்ட கேட்டுக்கிறதுன்னு சொல்றாரு. அந்த டீனும் இந்த சிஸ்டர்ஸ் இருக்கிற இடத்துக்கு வராரு. வந்ததுக்கு அப்புறம் சுப்பீரியரான குளோடா சிஸ்டருக்கும் டீனுக்கும் லைட்டா முட்டிக்குது. அதே சமயத்துல இன்னொரு சிஸ்டரான ரூத்துக்கும் டீன் மேல ஒரு ஈர்ப்பு வருது. அந்த ஈர்ப்பு காதலா மாறுது. இதையெல்லாம் எப்படி இவங்க ஹேண்டில் பண்ணினாங்கிறது தான் இந்த படத்துடைய மீதி கதை. முதல்ல இவங்க எப்படி இந்த கன்னியாஸ்திரி ஆகிறாங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா இது நிறைய பேர்த்துக்கு தெரியாது, கிறிஸ்டின்ங்க நிறைய பேர்த்துக்கே தெரியாது. நான் லைவாகவே பார்த்துருக்கேன். இவங்க எப்படி அந்த சிஸ்டராக மாறுறாங்கன்னா அதுக்கு ஒரு ப்ராசஸ் இருக்குது. அவங்களுக்கு ஒரு மாஸ் வைப்பாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா இவங்க ஒரு கல்யாணம் பண்ணிக்கிற பொண்ணு எப்படி போவாங்களோ அதே மாதிரி நகை கிகை எல்லாமே நல்லா டெக்கரேட் பண்ணி அந்த கல்யாண பொண்ணு எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இவங்க சர்ச்சுக்கு போவாங்க. சர்ச்சுக்கு போய் பார்த்தீங்கன்னா அங்கே இவங்களுக்காகவே அந்த கல்யாண மாஸ் மாதிரியே ஒன்று நடக்கும். அந்த ட்ரெஸ் எல்லாம் நகை எல்லாமே இருக்கும். இவங்க பார்த்தீங்கன்னா அந்த பாதியிலேயே அந்த மாசோட பாதியிலேயே திரும்ப அப்படியே அந்த ட்ரெஸ்ஸோட கூட்டிகிட்டு போய் எல்லாத்தையுமே கழட்டி வச்சுட்டு அந்த கன்னியாஸ்திரி உடுப்பை போட்டு மறுபடியும் அந்த மாதம் தொடருவாங்க. இப்படி தான் இவங்களுடைய ப்ராசஸே இருக்கும். இது பார்க்கும்போதே எனக்கே புதுசாக இருந்தது, என்னடா இப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா அதாவது எல்லாத்தையும் திறக்கிறாங்க. அதாவது எப்படின்னா கடைசியாக நீ இதை போட்டுக்கோ அப்படிங்கிறத, இனிமேல் உனக்கு இதெல்லாம் கிடையாது, நீ எல்லாத்தையும் விட்டுட்டு வர அப்படிங்கிற மாதிரியான ஒரு இதுதான் இந்த ப்ராசஸ்ஸு. இது நிறைய பேருக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். ஸோ தெரிஞ்சவங்க இருந்தீங்கன்னா யாராவது இருந்தீங்கன்னா கமெண்டில் சொல்லலாம். அந்த படம் நான் எதிர்பார்க்கவே இல்லை இவ்வளோ சூப்பராக இருக்கும்னு. எனக்கு ரொம்ப ஒரு 1947 என்னமோ வந்திருக்குது. எனக்கு இது பார்க்கலாமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு உறுத்தல் இருந்தது. நான் சரி என்ன அதுக்கு ஒரு மைண்ட் செட் பண்ணணும், அது ஒன்று இருக்குது. இது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் சரி பார்க்கலாம் கொஞ்சம் பார்த்தேன். கொஞ்சம் பார்த்ததுக்கப்புறம் என்ன இந்தியாலாம் வருது அப்படின்னு கொஞ்சம் கடுப்பாச்சு. ஆனால் இந்த படம் உட்கார வச்சுச்சு. அதுதான் இந்த படத்துடைய பெரிய ப்ளஸ். ஏன்னா அவ்வளோ சூப்பராக போச்சு. இந்த படத்தோட நல்லாவே கனெக்ட் ஆகும் போது, ஏன்னா அந்த அளவுக்கு அட்டகாசமாக இந்த படத்தை எடுத்து வச்சிருக்காங்க. இது இந்த படம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பிரமிப்பாக இருந்தது. ஏன்னா அந்த ஆர்ட் ஒர்க்கு எவ்வளோ தூரம் இவங்க மெனக்கெட்டுருக்காங்க, எவ்வளோ நேச்சுரலாக இருக்குங்கிறது தான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஏன்னா இவங்க பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கே வரலை. ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா இங்கிலாந்துலேயே ஒரு பைன் ஸ்டுடியோவோ ஏதோ ஒரு ஸ்டுடியோலையே தான் எடுத்திருக்காங்க படம் ஃபுல்லாகவே. ஆனால் பார்த்தா ரொம்ப லைவாக இருக்குது. அதுதான் எப்படின்னே புரியல. எவ்வளோ தூரம் இவங்க ஒர்க் பண்ணியிருக்காங்கங்கிறது இந்த படம் பார்க்கும்போது இந்த ஆர்ட் டைரக்ஷன்லாம் அவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்காங்க. அவ்வளோ சூப்பராக இருக்குது. நீங்கள் எங்கே பார்த்தீங்கன்னாலும் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா அது ஒரு செட்டிங்ஸ் மாதிரியே தெரியாது. அதுவும் இந்த காலகட்டத்தில் இப்போ பார்க்கும்போதுமே அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதுங்கிறது சாதாரண விஷயமே இல்லை. அவங்கெல்லாம் பெரிய லெஜெண்டுகளாக தான் இருக்க முடியும் இவங்களை வேலை செஞ்சவங்கள. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு ஆர்ட்டை கொடுத்துருக்காங்கன்னு தான் சொல்லணும். இந்த பழைய படங்கள் நிறையா படங்களில் இதெல்லாம் இருக்கும். இருந்தாலும் இந்த படம் இதோடைய ஆர்ட் ஒர்க்லேயே ரொம்ப பிரமிப்பாயிடுச்சு எனக்கு. ஏன்னா ஹிமாலயஸ் உங்களுக்கு மலையில காட்டணும். அதே சமயத்தில் இது எப்படின்னா படம் ஸ்டார்ட் ஆகும்போது இந்த டீன் ஒரு லெட்டர் எழுதியிருப்பார். அதாவது எப்படி சொல்கிறாங்கன்னா அந்த ஏரியா எப்படி இருக்குங்கிறத இந்த லெட்டர் மூலியமாகவே சொல்கிறாங்க. ஸோ அது நம்ம படம் பார்க்கும்போதே நம்ம அந்த ஏரியாக்குள்ளே போகிற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா ஒவ்வொரு இதாக சொல்கிறாங்க, மழை இருக்கும், அங்கே நிறையா காற்றடிக்கும், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அந்த ஸ்டார்டிங் படத்தோடைய ஸ்டார்டிங்லேயே நம்ம ஆடியன்ஸ் அப்படியே உள்ளே கூட்டிகிட்டு போயிடுறாங்க. இந்த மாதிரியான ஒரு மெத்தடை யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதே மாதிரி தான் இருக்கும் இந்த படம். பார்த்தீங்கன்னா அந்த ஹிமாலயாஸில் இருக்கிற மாதிரியான அப்படியே தான் இருக்குது. அந்த காற்று வந்துக்கிட்டே இருக்கிறது, அந்த மலைகள், அதே மாதிரியான அந்த பெல் செட்டப்ஸ் ஒன்று இருக்கும், பெல் அடிக்கிறது. அதில் தான் கிளைமேக்ஸுமே இருக்கும். அந்த பெல் செட்டப்பு அது போக பார்த்தீங்கன்னா இவங்களோட ஆக்டிங்ஸ், இப்போ இருக்கிற ஆக்டிங்க்கும் அப்போ இருக்கிற ஆக்டிங்க்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. அப்போ பார்த்தீங்கன்னா ஓவர் டூவாக ஆகலை. எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா ரொம்ப பக்காவாக இருந்தது. இந்த படத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும். அந்த ஒரு சின்ன பையன் ஒருத்தர் இருப்பான். அவன் பார்த்தீங்கன்னா சிஸ்டர் ரூத்துக்கு பார்த்தீங்கன்னா பால் கொடுக்கறதுக்காக நைட்டு பயந்து போவான். அந்த சீனே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபன்னியாக இருந்தது. இது ஒரு சாதாரண கதை தான். இது எங்கே வேறுபடுதுன்னு கேட்டிங்கன்னா, ஒரு சாதாரண பெண்களாக இல்லாமல் அவங்க ஒரு கன்னியாஸ்திரியிலாக இருக்கிறனால அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனைகள், அவங்க எப்படி இந்த இச்சைகள் இருந்ததெல்லாம்
பாதுகாத்துக்கிறாங்கிற மாதிரியான விஷயங்கள் தான் இந்த படம் ஃபுல்லாகவே இருக்குது. அது ரொம்ப டீட்டெயிலிங்காக வந்துட்டு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அந்த டீன் கேரக்டருமே பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பரான ஒரு கேரக்டர். அந்த டீன் பார்த்தீங்கன்னா வேணும்னே வந்துட்டு டீஸ் பண்ணிட்டு தான் இருப்பார். ஏன்னா சில சில சின்ன சின்ன டைலாக்ஸ் எல்லாம் நீங்கள் வந்துட்டு நோட் பண்ணாலே தெரியும். வேணும்னே போட்டு அவரை தூண்டி விடுற மாதிரியே தான் பேசிட்டு இருப்பாரு. ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சிஸ்டர் ரூத், க்ளோடாவும் சரி சிஸ்டர் ரூத்தும் சரி, இவங்களுக்குள்ள வந்துட்டு பெருசா, அதாவது சிஸ்டர் ரூத்னாலே வந்துட்டு அவங்க யாருக்குமே பிடிக்காது. அந்த மாதிரியான ஒரு கேரக்டர் தான் இந்த ரூத் கேரக்டர் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா வந்துட்டு அவங்க வந்துட்டு எதையுமே கேட்காம அவங்க வேர்டு, ஆனால் அவங்க வந்துட்டு ஒரு சூப்பரான கேரக்டர் தான். ஷி டிசர்வ்ஸ் மோர்ன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா அவங்க வந்துட்டு அப்படியே நான் கண்ட்ரோல் பண்ணல, நான் எல்லாத்தையும் விட்டுட்டு போறேன்னு சொல்றாங்க. அந்த மாதிரியான ஒரு கேரக்டர் தான் அது. அது பார்த்தீங்கன்னா டீன் மேல வந்துட்டு லவ் வந்ததுக்கு அப்புறம் அப்படியே அந்த ரூத்தோட கேரக்டர் அப்படியே ஈவலா மாறும், சேஞ்ச் ஆயிடும் அப்படியே. அது சூப்பரா இருக்கும் அந்த சீன், ரொம்பவே அட்டகாசமா இருந்தது. நான் வந்து ஒரு அன்எக்ஸ்பெக்டடா எதை பார்த்தேன்னா வந்துட்டு ரூத் வந்து டீனை வந்து கிஸ் பண்ற ஒரு சீன் இருக்கும். ரொம்ப லைவா இருந்தது, ரொம்ப ரசிச்சேன் அந்த சீனை. அதுல வந்து பாத்தீங்கன்னா சிஸ்டரோட அந்த இன்னோசென்ஸ், அந்த ரொம்ப அந்த லவ்வுக்காக ஏங்கிறது வந்துட்டு அவ்வளவு சூப்பரா இருந்தது. அது ரொம்பவே ரசிச்சேன் நான். இந்த படம் பாத்தீங்கன்னா பாதிக்கு மேல கிறிஸ்மஸ் ஃபங்க்ஷன் நடக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா படம் த்ரில்லர் மோடுக்கு மாறும், அப்படியே மாறும். இது வந்து ஒரு டிராமா த்ரில்லர் தான், நீங்க வந்துட்டு அதை மைண்ட்ல வச்சுக்கணும். ஆனா இது வந்துட்டு ஒரு 1.25 மணி நேரம் அப்படிதான் ஓடுது. அதனால வந்துட்டு நம்ம ஜாலியா பார்த்துடலாம், போர் அடிக்கல. மெயினா அதுதான் இதுல இருக்கக்கூடிய விஷயங்கள். நிறைய டீட்டெயிலிங் இருக்கு இந்த படத்துல. இந்த படத்துல நிறைய மெட்டஃபோர் இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா டீன் வந்துட்டு சொல்லுவாரு, இது வந்து ஒரு பிரின்ஸுக்கும் மேடுக்குமான ஒரு லவ் தான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயங்கள் சொல்லுவாரு. அதாவது மெயினா பாத்தீங்கன்னா இந்த சிஸ்டர் க்ளோடாவுக்கும் சிஸ்டர் ரூத்துக்குமான கான்ஃபிளிக்ட் தான் இந்த படமே. இது வந்து அவ்வளோ சூப்பரா எடுத்திருக்காங்க. இந்த 2 பேருமே பாத்தீங்கன்னா ஆக்டிங்ல ரொம்ப சின்ன சின்ன நுவான்ஸ் எல்லாம் வந்துட்டு அவ்வளோ சூப்பரா வந்துட்டு இதுல பார்க்கலாம் நீங்க. அதே மாதிரி இந்த கேரக்டர் இன்ட்ரடியூசிங்லாம் பாத்தீங்கன்னா பழைய கௌபாய் படங்கள் எல்லாம் இப்படிதான் இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க, அதெல்லாம் பார்த்துருப்போம். இந்த குட் பேட் அக்லி எல்லாம் வந்துட்டு ஒவ்வொரு கேரக்டரா காட்டுவாங்க, அதெல்லாம் சூப்பரா இருக்கும். அதே மாதிரி தான் பாத்தீங்கன்னா இதுலயுமே காட்டுவாங்க. ஒரு மெட்டஃபோர் தான் இந்த படம். அது நிறைய விஷயங்கள் இந்த படத்துல சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து ஓவராலாவே ஒரு ஹோல்சமான படம். அவசியம் பாருங்க, யூடியூப்ல இருக்கு. பார்த்துட்டு உங்களுக்கு என்ன நல்லா தாட்ஸ் இருக்குங்கிறதெல்லாம் சொல்லுங்க. பொறுமையா பாருங்க, டைம் கிடைக்கும் போது பாருங்க. நம்ம வேற ஒரு கிளாசிக்ல பார்ப்போம்.